வணக்கம் மக்களை, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சென்னையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி மீது செல்போன் வீச்சு, நிர்வாகிகள் கூட்டத்தில் திடீர் பரபரப்பு. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது சென்னையில் உள்ள அதிமுக கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிர்வாகிகள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி மீது செல்போன் வீசி தாக்கிய சம்பவம் திடீர் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில நிர்வாகிகள், மண்டல நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நேற்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன், துணை செயலாளர் KP முனுசாமி, நந்தம் விஸ்வநாதன், பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் தலைமையில் நிறைய செயலாளர்கள், SP வேலுமணி ஆகியோரும் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் VVR ராஜ் சத்தியம் வரவேற்பு ஆற்றினார். தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் கோவை சத்தியம் நன்றி கூறினார். முன்னதாக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக கட்சி தலைமை அலுவலகத்தின் வளாகத்தில் உள் MGR, ஜெயலலிதா ஆகியோரது சிலைக்கு அவர் மலர் தூவி மரியாதை செலுத்திய பின்னர் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த LED பதாகையை திறந்து வைத்தார். LED பதக்கங்களை திறந்து வைத்தார். அப்பொழுது அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவின் கட்சி வளாகத்தில் சூடியிருந்தனர். LED பதாகையை குடிந்தபடி எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்து கொண்டிருந்தார். அப்பொழுது இந்த கூட்டத்தில் இருந்து ஒருவர் பழைய செல்போனை திடீரென எடப்பாடி பழனிசாமி மீது வீசினார். அந்த செல்போன் எடப்பாடி பழனிசாமியின் காதில் பட்டு கீழே விழுந்தது. இதனால் எடப்பாடி பதற்றம் அடைந்தார். இந்த சம்பவம் அதிமுக அலுவலகத்தில் திடீர் பரபரப்பை ஏற்பட்டது. உடனே அங்கிருந்து தலைவர்கள் எடப்பாடியை உடனடியாக கட்சி தலைமை அலுவலகத்துக்குள் பாதுகாப்பாக அழைத்து சென்றனர். பின்னர் எடப்பாடி மீது செல்போனை தூக்கி வீசிய நபர் குறித்து விசாரணையில் இறங்கினர். ஆனால் உடனடியாக அவர் யார் என கண்டுபிடிக்க முடியவில்லை. இது குறித்து வீடியோ காட்சியை வைத்து எடப்பாடி பழனிசாமி மீது யார் செல்போன் வீசினார்கள் என்று அதிமுக நிர்வாகிகள் விசாரித்து வருகிறார்கள். அதே நேரம் பொதுச் செயலாளர் மீது வேண்டுமென்றே யார் செல்போன் வீசவில்லை. தொண்டர்கள் ஒருவர் எடப்பாடி பழனிசாமி தனது செல்போனில் படம் பிடித்து கொண்டிருந்த பொழுது கூட்டம் நெரிசலில் மற்றொருவர் நபர் வேகமாக கையை தூக்கியதால் கைப்பட்டு செல்போன் தவறி விழுந்ததாக அதிமுகவினர் தெரிவித்தனர். ஆனால் எடப்பாடி மீது செல்போன் வீசிய வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இந்த காட்சியை பார்க்கும் பொழுது எடப்பாடியை சுற்றி பெரிய அளவில் கூட்டம் இல்லை, ஒரு சிலர் மட்டுமே இருந்துள்ளனர். கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் தள்ளித்தான் நிற்கிறார்கள். இதை வைத்து பார்க்கும் பொழுது எடப்பாடி குறிவைத்து யாரோ வேணுமென்றே செல்போன் வீசியதாக தெரிகிறது. இது குறித்து அதிமுக நிர்வாகிகள் விசாரித்து வருகிறார்கள். மேலும் 15% வாக்குகள் அதிமுக இழந்துள்ளது. எடப்பாடி பழனிசாமி வேதனை ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியது. MGR, ஜெயலலிதா காலங்களில் தமிழகத்தில் அதிமுகவுக்கு 40% வாக்குகள் இருந்தன. இப்பொழுது 10 முதல் 15% வாக்குகள் அதிமுக இழந்து இருக்கிறது. வயது முதிர்ந்த தொண்டர்களின் இறப்பால்தான் வாக்குகளை இழந்திருக்கிறோம். இந்த வாக்குகளை நாம் மீட்டெடுக்க வேண்டும். அதற்கு ஏற்ப தகவல் தொழில்நுட்ப பிரிவினர் பணியாற்ற வேண்டும். குறிப்பாக தமிழகத்தில் இளைஞர்கள் வாக்கு 40% உள்ளன. அவர்கள் மத்தியில் முதல் தலைமுறை வாக்காளரிடமும் அதிமுக கட்சியின் செயல்பாடுகளை எடுத்து சொல்லுங்கள். முகநூல், எக்ஸ் தளம், இன்ஸ்டாகிராம் வலைதளங்களில் இளைஞர்களின் விருப்பம் அறிந்து அதற்கு ஏற்றவாறு கருத்துக்களை பதிவிட வேண்டும். தமது கருத்துக்களை யாருக்கு
அஞ்சாமல் கண்ணியத்துடன் பதிவிட வேண்டும். சமூக வலைத்தள பதிவுகளை லட்சக்கணக்கானோர் பார்வைகள். அதை வைத்து நாம் கட்சி ஆட்சி அமைக்க உழைக்க வேண்டும். எவ்வளவோ வேகம் செயல்படுகிறீர்களோ அதற்கான பலன் கிடைக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். இந்த ஒரு தகவல் என்பது தற்பொழுது பரபரப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நன்றி, வணக்கம்.